அம்மா அது வந்து நான் இப்பதான் திஷா சித்திய பார்த்தேன். அவங்க சிஎம் கூட இங்க வந்திருக்காங்க. அவ எப்படி இருக்கா? அவங்க நல்லா இல்லம்மா, ரொம்ப டென்ஷனா இருந்தாங்க, அழுதுகிட்டே இருந்தாங்க. அம்மா எனக்கு அவங்கள நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. நீங்க அவங்க கிட்ட பேசுங்கம்மா. சரி, நான் அவகிட்ட பேசுறேன். திஷாக்கு போன் பண்ணி அவ பிரச்சனை என்னன்னு கேக்குறேன். இல்ல அவளோட போன் நம்பர் என்கிட்ட இருக்கு, நானே அவளுக்கு போன் பண்ணி கேக்குறேன். சரிங்கம்மா. ஓகே பாய். அட எதுக்காக போன் பண்ற? போய் பாத்துட்டு வா. சிஎம் கிட்ட இருந்து உன்னோட அவார்டையும் வாங்கிட்டு வந்துரு. என்ன அவார்ட் வாங்குறது? எனக்கு அவார்ட் எல்லாம் வேண்டாம், நான் போன்லயே பேசிக்கிறேன். அவளும் பிஸியா இருப்பா, அவளுக்கு நிறைய வேலை இருக்கும். நான் கொஞ்சம் வெளியில போறேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இவளுக்கு என்ன ஆச்சு? இவையே இவ்வளவு கவலைப்படுறா? நானும் பிரகையா அம்மா மாதிரி இவளுக்கு அவங்க அவ்வளவு சொந்தமும் கிடையாது. அவங்க சரியான பைத்தியம். நீ என்ன பண்றீங்க? ஒளிஞ்சு விளையாண்டுட்டு இருக்கியா? அம்மா யார் கூட வந்திருக்க? ரன்வீர் ப்ளீஸ் நீ போ, நான் கொஞ்சம் தனியா இருக்கணும். இதத்தான் நானும் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். நீ இங்க வந்துட்ட நான் என்ன பண்றது? அது ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கேன். நீ என்ன குடிச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். என்ன குடிக்கிற? பியர். வாவ், உனக்கு ஸ்மெல் வந்துச்சா இல்ல கெஸ் பண்றியா? ஐ நோ, நீ இங்க இருந்து போன்னு நான் தான் சொன்னேன். நீ இங்கே உட்கார, நான் கிளம்புறேன். ஆனா பிரச்சனை, நான் சொல்றத கொஞ்சம் கேளு 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 கேளு. நீ வந்து என்கிட்ட என்ன சொன்ன? யூ லைக் மீ? எக்ஸ்கியூஸ் மீ, நான் எப்ப ஐ லைக் யூன்னு சொன்னேன்? நீ என்கிட்ட சொன்னதையே மறந்துட்டியா? நீ என்கிட்ட ஐ லைக் யூன்னு சொன்னி ஆச்சரியமா இருக்கு. நீ சொன்னதையே மறந்துட்டு இருக்க. நீயும் குடிப்பியா? அப்ப கண்டிப்பா நீ குடிப்பன்னு நினைக்கிறேன். ஐம் ஷூர் நீ குடிப்ப. முதல்ல நீ இந்த குடிப்பியான்னு கேட்கறது விட்டுடு. இட்ஸ் சோ அனாயிங். அப்புறம் இன்னொன்னு, உன்னை ஐ லைக் யூன்னு நான் சொன்னதே இல்ல. அது வந்து என் காதுல ஒளிச்சிருக்கும். எனக்கு தான் தப்பா கேட்டிருக்கு. அப்சல்யூட்லி ரைட். காது தான் ப்ராப்ளம். கரெக்டா சொன்னேன். கரெக்ட். வெரி குட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஹே பிராச்சி, இங்க இருக்கலாமே. ஐ மீன், இந்த பியரை விட நான் உன்னோட கம்பெனியை என்ஜாய் பண்றேன். வாயேன். நான் உன்னை கேவலப்படுத்திட்டு இருக்கேன். உன்னோட கம்பெனி எனக்கு பனிஷ்மெண்ட் மாதிரி. கம் ஆன் பிராச்சி, நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. அப்ப நிறுத்திரு, குடிக்காத. அட, நான் பியரை பத்தி பேசல, உன்னை பத்தி பேசிட்டு இருக்கேன். ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. ஒண்ணு பனிஷ்மெண்ட்னா என்ன? போக இருந்த ஒன்ன தடுத்து நிறுத்தின பாரு, அதான் பனிஷ்மெண்ட். தடுத்துதான் பாரு. உன்னை நிறுத்தி நான் சாக விரும்பல. உன்னை நிறுத்துறது இட்ஸ் லைக் என்னோட மரணத்தை நானே தேடிக்கிற மாதிரி. உன்னை நான் தடுத்தனா பிளா 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 அதே தான் பேசிட்டு இருப்பேன். இட்ஸ் லைக் எ சூசைட் அட்டெம்ப்ட். அதை நான் பண்ண விரும்பல. திரும்ப. இது ஒண்ணு படம் இல்ல. திரும்பன்னு சொன்னதும் பொண்ணு திரும்புறதுக்கு. ஆனா நான் உன்னோட பாஸ். நான் உன்னை திரும்பி பார்க்க சொன்னா நீ திரும்பி பார்க்கணும். முதல்ல நீ தான் என் பாஸ்ன்னு ப்ரூவ் பண்ணி காட்டு. இல்ல பரவாயில்ல, பாஸ் மாதிரி எந்த குவாலிட்டியும் உங்ககிட்ட இல்ல. நீ என்ன ப்ரூவ் பண்ண போற? கம் ஆன் பிராச்சி. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா? நான் உன்னை என்ன பண்ண? இவ்வளவு கோவத்தோட ஒண்ணும் நடக்காது. அட போதும், அத நீ கிழிச்சிருவ போல இருக்கே. அந்த துப்பட்டா என்ன சொல்லும் தெரியுமா? நான் பிராச்சியை விட்டு விலகி இருக்கணும், நான் இங்க இருந்தா நல்லா இருப்பேன்னு சொல்ல வருது. துப்பட்டா பேசுமா? பேசும். அந்த மூவி பாக்கலையா நீ? 2 துப்பட்டா பேசுமே, ரொம்ப ஃபன்னியா இருக்கும். இங்கிலீஷ் மூவி, யூ நோ. இந்த மாதிரி ஸ்டூபிட் பிக்சர்ஸ் தான் உன் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கும். க்ரோ அப் ரன்வீர், க்ரோ அப். நான் வளர்ந்துருவேன். நீ எப்ப வளருவ? இந்த துப்பட்டாவை சமாளிக்க முடியலன்னா எதுக்கு அதை போட்டுக்கிற? உன்ன கூட தான் சமாளிக்க முடியல. இருந்தாலும் உன் கூட வேலை பாக்குறேன்ல. அப்போ வேலையை விட்டுடு. முதல்ல நீ விட்டுரு. லைஃப்ல உருப்பிட்ட மாதிரி இருக்கும். கிழியாம துப்பட்டாவை எடுத்துட்டியே எப்படியோ. கண்டிப்பா இதுக்கு செலிப்ரேட் பண்ணி ஆகணும். பண்ணி நீ டிஷ்யூ இருக்கு இங்க. அங்க இருக்கு. இங்க வா, இங்க வா. ஏன் தான் இப்படி இருக்கியோ? இப்பதானே க்ரோ அப்னு சொன்ன உனக்கு. ட்ரெஸ்ல எல்லாம் ஆயிட போகுது. நீ இங்க வா. கண்ணிலே கண்ணீர்
நீ குடிச்சிருக்க கூடாது. ஏன் உனக்கு இது தப்பா தோணுதா? இல்ல, உங்க அப்பா அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நான் இங்க வந்து குடிச்சிட்டு இருக்கேன். நீ அவங்க கிட்ட சொல்லிட மாட்டியே? இல்ல, ஆனா நீயும் கொஞ்சம் கவனமா இருக்கலாம்ல. இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து குடிக்கலாமா? உன்னால எப்படி இவ்வளவு இன்மெச்சூர்டா இருக்க முடியுது? ஏய் ரன்பீர், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. லிசன். என்னோட பாஸ்ட நான் மறந்துட்டேன். என்னோட பிரசன்ட்ல பாஸ்ட நான் நினைக்க விரும்பல. உன்னோட பாஸ்ட நீ பிரசன்ட் ஆக்கிக்க விரும்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா என்னோட பிரசன்ட நீ ஃபியூச்சர் ஆக்கிக்கிறதுக்கு நிச்சயமா முயற்சி பண்ணுவ. பூரப் எனக்கு சொந்தம். எனக்கு மட்டும்தான் சொந்தமா இருப்பா. பூரப், சாரி யார். என்னாச்சு? ஒண்ணுல சும்மா அது. ஹேய் பூரப், என்னாச்சுன்னு சொல்லு. சொல்ல மாட்டியா? லைஃப்ல எல்லாமே மாறிடுது, ஏன் பாஸ்ட் மட்டும் மாற மாட்டேங்குது? நேரத்துக்கு தகுந்த மாதிரி அதுவும் மாறணும்ல. ஆனா இல்லையே, அது எப்படியோ அப்படியே தான் இருக்கு. ஹெவி, பெயின்ஃபுல், எப்ப நினைச்சாலும் கவலையை மட்டும்தான் கொடுக்குது. அப்புறம் இன்னைக்கும் அதே மாதிரி தான். பாஸ்ட் பிரசன்ட், பிரசன்ட் பாஸ்ட், எல்லாமே ஒன்னாயிடுச்சு. எல்லாமே அப்படியே தான் இருக்கு, இன்னைக்கும் அப்படியே இருக்கு. நான் இன்னைக்கும் கில்ட்டியா ஃபீல் பண்றேன். திஷா இன்னைக்கும் வேதனையோட இருக்கா. அவ என்ன பார்க்கும் போதெல்லாம் அவளுடைய கோபம். அந்த கடவுளுக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன், என்ன குறை வச்சேன்? என்னுடைய ஆனிவர்சரி அன்னைக்கு திஷாவை இங்க வர வச்சிருக்காரு. திஷா உங்ககிட்ட என்ன சொன்னா? என்னால அவளை பார்க்க முடியலப்பா, அவ ரொம்ப வேதனையில இருக்கா. அவ என்ன பார்க்கும் போதெல்லாம் அவளுடைய கோபம் இல்ல, வெறுப்பு. வெறுக்கிறா. அவளே சொன்னா, எந்த கண்கள்ல நான் காதல பார்த்தனோ அதே கண்கள்ல நான் வெறுப்ப பாக்குறேன். வெறுப்பு இல்ல பூரப், அவளால உன்னை வெறுக்கவே முடியாது. உண்மையாதான் சொல்றியா? அதான் சொல்றான்ல. இன்னைக்கு ஆலியாவும் திஷாவும் மீட் பண்ணிக்கிட்டாங்க. இது நடக்க வேண்டியதுதான் பூரப், ஆனா எங்க எப்பந்தான் தெரியாம இருந்தது. ஆனா அவ என்ன வெறுக்கலன்னு எப்படி நீ இவ்வளவு கிளியரா சொல்ற? அவ எப்படி என்ன வெறுக்காம இருப்பா? எப்படி நீ இவ்வளவு ஈஸியா சொல்ற? ஐ மீன், ஒரு சைடு நீ ஆலியாவுடைய அண்ணன், இன்னொரு பக்கம் திஷாவோட மாமா. இங்க பாரு புரப், ரெண்டு பேர் மேலே எனக்கு பாசம் இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் எனக்கு நல்லா தெரியும். ஐ ஃபீல் ரியலி சேட் ஃபார் திஷா. அவளை நினைச்சு நானும் கவலைப்படுறேன். ஆனா என்ன பண்ண முடியும்? ஆனா நீயா? யூ ஓ யூ 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 யூன்னு என்ன பார்த்துக்கிட்டு இருக்காம இங்க வா. நீ என்னுடைய தம்பிப்பா, தம்பி. உங்க ரெண்டு பேர்ல என்ன யாராவது ஒருத்தரை சூஸ் பண்ண சொல்லி சொன்னாங்கன்னா, சரி தப்புன்னு சூஸ் பண்ணணும்னா எனக்கு ஈஸி தான். சரி எது தப்பு எதுன்னு சூஸ் பண்ணிடுவானா? ரிலேஷன்ஷிப் இட்ஸ் காம்ப்ளிகேட்டட், யூ நோ. கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறம் நீ ஆலியா கூட தான் இருக்கணுமா என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. எனக்கு என்ன வேணும் வேண்டான்னு எனக்கே தெரியல. உனக்கு என்ன வேணும்னு உனக்கு நல்லா தெரியும். அது கிடைக்குமா கிடைக்காதுன்னு நீ பயப்படுற, அவ்வளவுதான். நீங்க இங்கதான் இருக்கீங்களா? நான் உங்களை எவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? கேக் கட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்க போலாம். ஆரியன், இப்போ நாங்க வரோம். சரி ஓகே, சீக்கிரம் வாங்க, டைம் ஆயிடுச்சு. ஆல் ரைட். என்ன பையன்டா இவன்? எக்ஸாக்ட்லி, ஒரு பையனும் ஆயிட்டான். இங்க பாரு புரபு, எல்லாத்தையும் காலத்தோட கையில விட்டுரு. ஒருவேளை என்கிட்ட விட்டா சில டஃப்பான டிசிஷன்ஸ் எடுக்க வேண்டியதாயிடும். அது அவ்வளவு ஈஸி கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் நீ அதுக்கு ரெடியும் இல்ல. கொஞ்ச நாளா நானும் பாக்குறேன், நீ ஆலியா கிட்ட ரொம்ப நெருங்கி போற. ஆலியா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாம பாத்துக்கணும். அவ ஸ்ட்ரெஸ் ஆனா டிப்ரெஷன்ல கொண்டு போய் விட்டுடும். வா, கேக் கட் பண்ணுவோம். கம் ஆன். நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன்.
பிராச்சி, எனக்கு இன்னொரு டீச்சர் இங்க வேண்டான்னு நான் சொல்ல வரேன். சரி, மத்தவங்களுக்காக வேண்டாம், உனக்காகவாது யோசிச்சு பாரு. இந்த மாதிரி வேலை பண்ணதுனால என்ன ஆச்சு? உன் Dress போச்சுல? ஒன்னும் ஆகல. அடுத்த தடவை பாத்து குடிக்கிறேன். உன்னை எல்லாம் திருத்தவே முடியாது. ஹலோ, ஆமாப்பா, மாடிக்கு வா. பூரப் எனக்கு சொந்தம், எனக்கு மட்டும்தான். எனக்காக தான் எப்பவும் இருப்பான். No. You can't break. You can't. இவ்வளவு நாள் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்த. மனசு உடைஞ்சிடாத. திஷா எனக்கு தங்கச்சி மாதிரி, அவளை நான் நல்லபடியா பாத்துப்பேன். இந்த ரெண்டு சிஸ்டர்ஸும் இன்னும் டச்ல தான் இருக்காங்களா? இந்த இன்னசென்ட்டா இருக்கிற திஷா இப்பவும் பிரக்யா கூட டச்ல இருக்கான்னு நான் அண்ணன் கிட்ட சொன்னேன்னா அவர் எப்படி ஃபீல் பண்ணுவாரு? அவரோட பெரிய பொண்ணை பிரிச்சு பிரக்யா அவ கூட கூட்டிட்டு போனதை அவர் இன்னும் மறக்கவே இல்ல. பிரக்யா என்னோட அண்ணனை ரொம்பவே ஹர்ட் பண்ணிருக்கா. வேலையில இருக்கிறதுனால போன் அவ கையில இருக்காது, இல்லனா என் போனை நிச்சயமா எடுப்பா. அவளுக்கு என்ன ஆச்சு, ஏன் அப்படி எழுதான்னு தெரியலையே. உன்னோட மொபைல் நீ எடுத்துட்டு போகலையா? நீ இப்ப பண்ற பாரு, அதை இனிமே பண்ணாத திஷா. ஐ மீன், உன்னோட பொருளை நீ மறக்கிறது, அதை நீ எடுக்கிறதுக்காக திரும்பவும் வீட்டுக்குள்ள வர்றது. வாட் யூ திங்க்? ஐ எம் a fool? நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? அப்புறம் நீ என்ன மனசுல நினைக்கிறீங்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? உன்னோட கண்ணுல இந்த கண்ணீர், உன்னோட இந்த சோகமான முகம், எதை நீ வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறியோ அது எனக்கு நல்லாவே தெரியுது. And for God's sake, என் புருஷன் பூரப விட்டு நீ விலகியே இரு திஷா. அவரை என்கிட்ட இருந்து பறிக்கிறதுக்கு நீ முயற்சி பண்ணாத. நான் எதுக்காக பூரப உன்கிட்ட இருந்து பறிக்கணும்? அவர் என் கூட தானே இருக்காரு. இது உன்னோட ஹஸ்பண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, இருந்தாலும் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். அப்புறம் இந்த கண்ணீர் இருக்குல்ல, அது உனக்காகவோ இல்ல உன் ஹஸ்பண்டுக்காகவோ கிடையாது. இது எனக்கு சொந்தமானது. அதுல நானும் என்னோட பூரபும் இருக்காரு.
நீயும் உன் புருஷனும் கிடையாது. உறவுகளை மறைச்சு வைக்கிறதுனால உண்மைகள் மறைஞ்சு போகாத. யூ நோ வாட் ஸ்வீட் ஹார்ட், முயற்சி நல்லா இருந்தாலும் உன்னால ஜெயிக்க முடியாது. மறுபடியும் சொல்றேன், நீ எதை பண்றதுக்கு முயற்சி பண்றையோ அத பண்ணாத. ஸ்டே அவே ஃப்ரம் மை ஹஸ்பண்ட். பூரப விட்டு விலகியே இரு, இல்லனா அது உனக்கு நல்லா இருக்காது திஷா. நான் ஏன் புருஷனை விரும்பும் போது எதுக்காக நான் உன் புருஷனை விரும்ப போறேன்? அதாவது என்னோட புருஷன் என்னோட நினைவுகள்ல இருக்காருன்னு சொன்னேன். அப்புறம் உன் புருஷன் உன் கூடவே இருக்காரு. ஒருவேளை நீ இவங்க 2 பேரையும் ஒண்ணுன்னு நினைச்சு தப்பா எடுத்துக்காத. So don't do that mistake. ஏன்னா உன்னோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் பூரப் கர்ணா, என்னோட ஹஸ்பண்ட் பூரப் சார். அவங்க 2 பேருமே வேற வேற. எனக்கு உன்னோட புருஷனை ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா நான் அவரை மறந்துட்டேன். இந்த வீட்டை விட்டு போனல அப்பவே மறந்துட்டேன். And I don't like him anymore. I only love my பூரப். நீ இன்செக்யூரா ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. உன் புருஷன் சேஃபா இருக்காரு. I have moved on my life. உன் பேச்சுல இருக்கிற வித்தையை நீ இன்னும் விடவே இல்லை திஷா. நீ something never change, right? ஆனா நீ சொல்ற விஷயங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற எமோஷனலா என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. பார்த்தேன், நீயும் பூரபும் ஒன்னா. நீ எவ்வளவு டிஸ்டர்ப் ஆனேன்னு பார்த்தேன். உன் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு ஆச்சு. As you wanted him back. உனக்கு எவ்வளவு புரிய வைக்கணுமோ அவ்வளவு புரிய வச்சாச்சு. இதுக்கு மேலேயே எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்க முடியாது. எக்ஸ்பிளனேஷன் இல்ல, எனக்கு ப்ரூஃப் வேணும் திஷா. நீ என்னோட புருஷனை என்கிட்ட இருந்து பிரிக்க மாட்டேன்னு எனக்கு ப்ரூஃப் வேணும் திஷா. என்னாச்சு? பியரை கொடுங்க. பார்த்து கவனமா, ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்திருக்கீங்க. Cheers. Cheers, 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 cheers. You know what, guys? பிராச்சி எவ்வளவு stupid தெரியுமா? You have no idea. பட் எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். You like her? Yeah. Oh, good for you. ஆனா உன்னோட இந்த ப்ரோவோட உயிர் இவ கிட்ட மட்டும்தான் இருக்கு. பிராச்சியோட போட்டோவையா பாக்குற? என்ன பைத்தியமா நீ? அதிகமா குடிச்சிட்டியா? எப்ப பார்த்தாலும் பிராச்சி பிராச்சி பிராச்சி. பிராச்சியோட பேரை நான் லைஃப்ல ஒரு தடவை தான் சொல்லுவேன். யாருக்காவது நான் துரோகம் பண்ணணும்னு நினைச்சேன்னா என்ன பண்ணுவேன் தெரியுமா? கடவுள் புண்ணியத்துல உனக்கு பிராச்சி தான் கிடைப்பான்னு சொல்லுவேன். What are you looking at? Nothing. See, I am your friend. In fact, I am your best friend. நீ எதையுமே என்கிட்ட மறைக்காம சொல்லலாம். அப்புறம் பாரு, நான் உன் சீக்கிரட்டை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அது என்னன்னு தெரியல. I don't know. I think நான் ஆரியனை லைக் பண்றேன்னு நினைக்கிறேன். ஓ, அவ என்னோட கசின் பிரதர்னு உனக்கு தெரியும்ல? Of course I know. அப்புறம் உன்னோட லிமிட்ஸ் என்னன்னு உனக்கு தெரியும் தானே? ரைட் டிம்பி? லிசன், ஆரியன் என்னோட அத்தை பையன். இப்ப நான் உன்கிட்ட சொல்றதை என் அத்தை உன்கிட்ட சொல்ற மாதிரி நினைச்சுக்க. நத்திங் பர்சனல், ஓகே? சோ we have a class. So you know, நம்ம வெளிய போறோம், யாரையாவது மீட் பண்றோம், எதையாவது வாங்குறோம். We look for a class. So tell me, ரியா, நான் சொன்னதெல்லாம் தப்புன்னு என்கிட்ட சொல்லு. Tell me I misunderstood. Tell me I misunderstood. Yeah, you misunderstood. நான் அந்த மாதிரி எதுவும் சொல்லல. குட் கேர்ள். இங்க பாரு டிம்பி, நான் உன் மேல கோமால இல்ல. ஐ எம் நாட் அப்செட் வித் யூ. நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஓகே, கம் ஹியர். ஹே, வாட்ஸ் அப்? Hi. Hi. How are you? வெல் கரண், நீ டிம்பி கிட்ட பேசணும்னு ஆசைப்படுற. ஆக்சுவலி ஷீ நீட்ஸ் அ பாய். இவளோட டைம் பாஸ்க்காக. யா, ஐ காட் யூ ஒன். நீ என் கூட வா. Yeah, come. See you. Sorry, Dimpy. I have some work. சோ பிராச்சிக்கு ஃப்ரெஷ் ஏர் வேணும்னு தான் அவளை டெரஸ்க்கு அனுப்பி வச்சேன். பிகாஸ் நீ டெரஸ்ல இருக்கிறது எனக்கு தெரியும். அப்போ அவங்க வந்திருப்பா. என்ன பேசுனீங்க? Just tell me what will happen. Tell me. I think என்னால முடியாது. அப்புறம் நான் அப்படி செய்யவும் விரும்பல. I'm sorry, but அது என்னால முடியல. Okay then. Bye.
ஃபார் எவர். ரியா 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 லிசன் ரன்பீர், நீ ரொம்ப நல்ல பையன் எனக்கு நல்லா தெரியும். யூ ஆர் பியூர் ஹார்ட். இதெல்லாம் பண்றது உனக்கு ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தெரியும். பட் எனக்காக நீ இதெல்லாம் செய்யலாம் தானே? நீ செஞ்சுதான் ஆகணும். ப்ளீஸ் ரன்பீர், எனக்காக எதுவும் செய்வான்னு எனக்கு தெரியும். ப்ளீஸ். சரி. எக்ஸ்கியூஸ் மீ. கோ.